வணக்கம் அன்புறவர்கள் எல்லாருக்குமே எல்லாருமே எப்படி இருக்குங்க, சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாள் நான் பகிர்ந்து கொள்ள போற ஒரு விடயம் எல்லாருக்குமே பயனுள்ள ஒரு விடயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பா நம்புறேன். அதாவது ஒரு இந்த ஒரு விடயத்துக்கு தான் என்ன தீர்வு இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ஏராளமான உறவுகள் ரொம்பவே யோசிச்சு குழம்பு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். ஏன்னா இதுல எந்த மாற்றமுமே கிடையாது. எக்கச்சக்கமான உறவுகள் அப்படியே எங்களுடைய இந்த ஒரு பிரச்சனைக்கு எங்க போயிட்டு முறையிடலாம், இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே யோசிக்க கூடியதா இருந்திருக்கும். அப்படியான ஒரு விடயம் தான் இது. என்ன விஷயம் அப்படிங்கறத அப்படி ஷோட்டா இந்த காணொலியில இருக்க பாருங்க. කාටවත්ම කියන්නේ නෑ මම ඔයාට ආදරෙයිනේ. වචන වලට නම් කවදාවත් රැවටෙන්න එපා. මොකද සැබෑ ආදරය කියන්නේ නියුඩ් ෆොටෝස් හෝ වීඩියෝස් ඉල්ලන එකවත්. ඒවා ඉල්ලලා පස්සේ ඒවායින් ට්‍රෙඩ් කරන එකවත්. සමාජය ඉස්සරහා ඔයාව ලැජ්ජාවට පත් කරන එකවත් නෙමෙයි. මේ දේවල් වලට අහු වෙලා තමන්ගේ තරුණ ජීවිතය නිකරුණේ නාස්ති කරගන්න කලින් දෙපාරක් හිතන්න. නමුත් ඔයා දැනටමත් මේ වගේ ලොකු ප්‍රශ්නක එහෙමත් නැත්තම් ලොකු ප්‍රෙෂර් එකක ඉන්න කෙනෙක් නම් බය වෙන්න එපා. අපිට පුළුවන් ඔයාට උදව් කරන්න. ඔයා දන්නවද? එහෙම නියුඩ් ෆොටෝස් වීඩියෝස් ළඟ තියාගෙන ඔයාව බ්ලැක්මේල් කරනවා නම් ඒක දඬුවම් ලැබිය හැකි අපරාධයක්. ඒ නිසා ඔයාට නැත්නම් ඔයාගේ ක්ලෝස්ම යාළුවෙකුට මේ වගේ දෙයක් වෙලා තියෙනවා නම් තවදුරටත් නිහඬව ඉඳලා ජීවිතය විනාශ කරගන්න එපා. දැන්ම කතා කරන්න. ශ්‍රී ලංකා පොලිසියේ ළමා හා කාන්තා කාර්යාංශයේ 109 කියන ඉමර්ජන්සි හොට්ලයින් නම්බර් එකට ඔයාගේ ප්‍රයිවසි එක උපරිමයෙන්ම ආරක්ෂා කරමින් ඔයාට උදව් කරන්න අපි පැය 24 පුරාවටම සූදානම් වෙලා ඉන්නවා. මතක තියාගන්න. මේ மூமெண்ட் එකේ ඔයා ගන්න එක නිවැරදි තීරණයක් මත තමයි ඔයාගේ මුළු ஃபியூச்சர் එකම தீர்ணே வேணும். அதாவது நாங்க எங்களுடைய வாழ்க்கையில யாரோ ஒரு நபரை கண்டிப்பா ட்ரஸ்ட் பண்ணி சில விஷயங்களை நாங்க செஞ்சிருப்போம். காணொலிகள் அல்லது உங்களுடைய போட்டோக்கள் என்ன சரி, நீங்க பழகின ஒரு நபர்கிட்ட இருக்கு, அதை வச்சு அவங்க உங்களை பிளாக்மெயில் பண்றாங்க அப்படின்னு சொன்னா நீங்க ரொம்ப யோசிச்சு ஒரே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்காக தான் இலங்கை போலீசார் இந்த ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறாங்க. அதாவது இலங்கை போலீசாரினுடைய உத்தியோகபூர்வ பேஸ்புக் தளத்துல இந்த ஒரு விடயம் பதிவிடப்பட்டிருக்குது. எக்கச்சக்கமான உறவுகள் பார்த்திருப்பீங்க, சிலவங்களை பார்க்காம இருந்திருப்பீங்க. எனவே அவங்களுக்கான ஒரு காணொலியா தான் இந்த காணொலி இப்ப நான் உங்களோட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல நாங்க ஒரு உறவை நம்பி எங்களுடைய ஒரு வீடியோவோ அல்லது எங்களுடைய ஒரு போட்டோவோ நம்ம அவங்களுக்கு கண்டிப்பா சென்ட் பண்ணிருப்போம். சோ அதை வச்சு அவங்க இப்போ நம்மள பிளாக்மெயில் பண்றதுக்கு எவ்வளவோ வாய்ப்புகள் இருக்குது. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல அந்த உறவு பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்திருக்கலாம். தவிர்க்க முடியாத காரணத்தால் அந்த உறவு பிரிஞ்சிருக்கலாம். தவிர்க்க முடியாத சில சிச்சுவேஷன்ல யாரோ ஒருத்தவங்க உங்களை பிளாக்மெயில் பண்ணலாம். இப்படியான பிரச்சனைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்க கண்டிப்பா யோசிச்சிருப்பீங்க. ஏதோ ஒரு டைம்ல யாருக்கிட்டயுமே நாங்க ஷேர் பண்ணிக்கொள்ள முடியல, இதுக்கு என்ன தீர்வு இருக்கலாம்? போலீஸ் ஸ்டேஷன் போனா எங்களுடைய மானம் போயிருமா, இல்ல எங்களோட வீட்டுக்கு சொல்லிடுவாங்களா, இல்ல திருமணம் முடிச்சவங்களா இருப்பீங்க, சோ லைஃப்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமா, ஏதாவது இஷ்யூ ஆகி பெருசா ஏதாவது நடந்து நாங்க ரொம்ப ஏதாவது எஃபெக்ட் ஆகிருவோமா, அப்படி சாட் ஆகிருவோமா, அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம மனசுல ரொம்ப போட்டு குழப்பி இருக்கலாம். ஆள் மனசுல இப்படியான விஷயங்கள் ரொம்பவே பதிஞ்சிருக்கலாம். இதுக்கெல்லாம் என்ன தீர்வு இருக்க போகுது? நம்பகத்தன்மையான ஒரு தீர்வா இருக்கணும், இதுக்கு நாங்க ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க திங்க் பண்ணிருக்கலாம். எத்தனையோ உயிர்கள் பறி போயிருக்கலாம். சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இனி நடக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ ஒரு விஷயத்த இலங்கை போலீசாரினூடாக அறிவிக்கப்பட்டிருக்குது. இந்த அறிவித்தல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, நீங்க யாராவது ஒருத்தவங்களை நம்பி உங்களுடைய காணொலிகளோ இல்ல உங்களுடைய போட்டோஸ் அவங்களுக்கு அனுப்பி அவங்க உங்களை பிளாக்மெயில் பண்றாங்க அப்படின்னா பயப்படாம நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க. இதுல நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுடைய ரகசிய தன்மை இங்க பாதுகாக்கப்படும். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ரகசியமா இந்த விடயங்கள் முடிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது 109 அப்படின்ற நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணி நீங்க இதுக்கு நீங்க உங்களுடைய பிரச்சனைகளை முறையிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. எனவே நீங்க இதை பத்தி ரொம்ப ஒரி பண்ண தேவையில்லை. இப்படி யாராவது ஒரு நபர் உங்களை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொன்னா இது தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்பட்டிருக்குது. எனவே இந்த வீடியோ நீங்க பாக்குறவங்க யாராவது விஷயங்களை பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னா இனி தயவு செய்து யாருமே பயப்படாதீங்க.
சோ நம்ம எல்லாருக்காகவுமே தான் இந்த ஒரு விடயத்தை வந்து அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. அதே நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க யாரு சரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாருக்காவது இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனவே உங்களுடைய பிரச்சனைகள் வந்து சுமூகமான முறையில அப்படியே வந்து தீர்க்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. எனவே நீங்க எதுக்குமே பயப்படாதீங்க. எந்த ஒரு நபருமே இப்படி ஒருத்தவங்க பிளாக்மெயில் பண்றதுக்கு சட்ட ரீதியா எந்த ஒரு விடயமே அங்க கிடையாது. சட்ட ரீதியா தண்டனைக்குரிய ஒரு குற்றம் அப்படின்னு வந்து தெளிவா வந்து சொல்லப்பட்டிருக்குது. 109 அப்படிங்கிற உத்தியோகபூர்வ அந்த இலக்கத்தை வந்து நீங்க தொடர்பு கொள்வீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய பிரச்சனைகள் வந்து சுமூகமான முறையில வெளிவராம தீர்க்கப்படும் அப்படிங்கறதுல அவங்க வந்து தெளிவா சொல்லியிருக்கிறாங்க.